நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கும் நான் காமாட்சி ஹரிஹரன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் விசிறி. இன்று 3 அத்தியாயங்கள் 23, 24 மற்றும் இறுதி அத்தியாயமான 25. இன்னைக்கு முக்கியமான சீன் ரிஷி. எல்லாரும் கண்டிப்பா இருக்க வேண்டிய இடத்துல இப்படி நான் மட்டும் விட்டு வர முடியும்? உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்சும் ஏன் இவ்வளோ கோவம்? உனக்கு எல்லா நேரமும் வேலை இருக்கும், எங்களுக்கு மட்டும்தான் நேரம் இருக்காது. வீட்டில் நீ தங்கி எவ்வளோ நாள் ஆகுது? என் கடமையை நான் சரியா செய்கிறேன், நீ தான் தவற விட்டுட்டு இருக்க. நீ தான் ரித்விக்கு அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு ரித்விக் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை பார்க்க வரல. தனியாக போய் பார்ப்பியா? இது நம்ம குடும்ப மரியாதை பற்றின விஷயம். இனி இப்படி நடக்காது ரிஷி, மன்னிச்சிடுங்க. ரிஷி அதன் பின் என்ன பேசுவது என்று தெரியாது இருக்க அவளோ அவளின் வேலைகளை பார்த்தாள். சுரேகாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். ரிஷி முதலில் ஒதுங்கி போக அவளோ அழுதுவிட்டாள். ரிஷி பதறி அவளை சமாதானம் செய்தான். என்னால் சத்தியமா முடியல, ரொம்ப அதிகமா வேலை. அஸ்வதிக்கு வேற வளகாப்பு செய்யணும். இது என் கடைசி படம் வேற. யாரும் உதவிக்கு இல்லை எனக்கு. மித்ரா இப்போ அவ குடும்பத்தை பார்க்கணும் இல்லை? நான் முயற்சி பண்ணாலும் வர முடியாதுன்னு உனக்கும் தெரியும் தானே? இல்லை, என்கிட்ட கேட்டு நாள் முடிவு செய்திருக்கலாம். தப்பெல்லாம் என் மேலே மட்டும்தானே? தப்பு தான், உங்ககிட்ட கேட்டு இருக்கணும். கேட்காம விட்டு வேலையில் இருந்த உன்னை போய் திட்டேன். ரித்விக் எனக்கு தம்பி மட்டும் இல்லை, அவனுக்கு அப்பா முறையில் நான் தான் இருக்கணும். முதல் பையன் நான் வீட்டுக்கு. எனக்கான பொறுப்பு உனக்கானதும் தான். இதையெல்லாம் உனக்கு நான் சொல்லணுமா? சரி பேபி, இங்க பாரு, அழாத, கோவத்தில் பேசிட்டேன், சாரி. ரிஷி சமாதானம் செய்ய அதன் பின் கொஞ்சம் இருவருக்கும் நேரம் கிடைத்தது. அஸ்வதியின் வளைகாப்பு முடிய அங்கு தங்க முடியாத நிலை அவளுக்கு. கண்ணீரோடு விடைபெற்று கொண்டாள். தேவ், உமா இருவரும் உடனிருப்பதாக சொல்லிவிட கொஞ்சம் நிம்மதி. ஆனால் அதையெல்லாம் தொலைக்கத்தான் வந்தது அந்த நாள். ரித்விக்கின் நிச்சயதார்த்தம். மாற்றி மாற்றி நடக்கும் நல்ல காரியங்கள் ஒரு பக்கம் என்றால் அது வாங்கும் வேலைகள் அதிகம். போன முறை தவறியதால் இம்முறை நிச்சயப்பட்டு எடுக்க வந்திருந்தாள். அவள் வரும் நேரம் முன்பே சொல்லியிருக்க கடையில் அதற்கான ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஃபீல் லைக் செலிபிரிட்டி. நட்சத்திரம் போல உணர்வது எப்படி இருக்கும் என்று சுஜி, சுரேகா இருவரும் உணர்ந்திருந்தனர். சுற்றியும் பவுன்சர் வர பட்டு எடுக்கும் மொத்த செக்ஷனும் மகீராவுக்காக காற்று வீசிக்கொண்டிருந்தது. அவளை கண்டதும் அனைவர் முகத்திலும் புன்னகை. தன்வியை அன்றுதான் முதல் முறை நேரில் பார்க்கிறாள். மகி சிரிக்க தன்வி முகத்தில் சிரிப்பில்லை. கல்யாண பெண் அவள்தான். ஆனால் மகியை தான் விழுந்து விழுந்து கவனித்தனர். அவள் கேட்ட பட்டுக்கள் எல்லாம் உடனே வந்தது. சுரேகா முன்வர அவர் எடுக்க மகி தன்வியை அருகில் அமர சொல்ல அவளோ மகியை எழுந்து போக சொன்னாள். மகி புரிந்து கொண்டாள். அவள் நகர்ந்து போக அவர்கள் புடவை எடுத்தனர். அதன் பின் கிளம்பும்போது மகீராவுடன் கடையில் உள்ளவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அவளுக்கு தந்த மரியாதையே தன்வியை பொறாமை கொள்ள செய்தது. அவளும் மகியை வெறுத்தாள். வெளியே வர வர கூட்டம் அதிகமாக இருந்தது. மகியின் பவுன்சர்கள் அவளை பாதுகாக்க சுற்றி நின்று கொள்ள ரித்விக் வந்திருந்தான் அவர்களை அழைத்து செல்ல. ஒரு வழியாக அந்த கூட்டத்தில் இருந்து வெளியே வந்திருந்தனர். இதெல்லாம் பெரிய பேசும் விஷயமானது. டிவியில் இவர்களின் முகங்கள் வர தன்வி அதை பார்த்து ஏகத்துக்கும் கத்தியிருந்தாள். அதன் பின் மகியை சுரேகா அதிகம் அழைக்கவில்லை. நிச்சயம் இனிதே முடிந்தது. மகீரா அஸ்வதிக்கு குழந்தை பிறந்ததும் அங்கே சென்று விட்டாள். 1 மாதம் முடிந்திருக்க ரித்விக்கின் கல்யாண வேலைகள் தொடங்கியது. தன்வி நிலேஷுடன் நெருங்கியிருந்தாள். அண்ணா என்று அவள் அழைப்பதும் அவளை இவன் தங்கை என்று சொல்வதும் பார்த்து மகி முகத்தில் சில நேரம் ஒளியில்லாது போனது. அவளின் கடைசி படம் முடிந்திருக்க ரித்விக் திருமணம் இனிதே நடந்தது. அதன் பின்தான் வீட்டில் முகசுழிப்புகள். தன்வி அத்தனைக்கும் குறை சொன்னாள். வீட்டின் முழு பொறுப்பை கையில் வாங்கி கொண்டாள். சுரேகாவுடனே எப்போதும் இருந்தாள்.
மகி அப்படி இல்லையே. அவளின் பட டப்பிங், ப்ரமோஷன் என்று வெளியில் சென்று கொண்டிருந்தாள். தன்வி ஒரு பக்கம் பேச, மகி வீட்டிலேயே இருப்பது இல்லை. அவளுக்கு அவளின் பணி சுமை அப்படி. இனி நடிக்கப் போவது இல்லை என்று எந்த படமும் ஒப்பந்தமாகவும் இல்லை. அஸ்வதியை பார்க்க சென்றிருந்த நேரம் ரிஷிக்கு காய்ச்சல். அவன் அருகில் இருக்க வேண்டிய மனையாள் அருகில் இல்லாது போக சுரேகா வாய்விட்டு அவளை திட்டிவிட்டார். அவன் எழுந்து அமர்ந்த பின்னரே அவளுக்கு தகவல் தெரிய உடனே வர முடியாது போக ஒரு வாரத்தில் வந்து சேர்ந்தாள். அதன்பின் அவள் வீட்டில் இருந்தாலும் அதிகாரம் எல்லாம் தன்வி கையில். மாமியாருக்கு பிடித்த மருமகள் வேறு. அவள் இஷ்டம் போல அத்தனையும் நடந்தது. எல்லாம் தள்ளி போட்டுவிட்டு ரிஷியுடன் இணைந்திருந்தாள். நீண்ட நாளுக்கு பின் தன்னவனின் அணைப்பில் இருக்கிறாள். அதுவே நிம்மதியாக இருந்தது. பிரிவு தந்த நெருக்கம் இருவரையும் இதம் செய்திருந்தது. கொஞ்சமே கொஞ்சம் நெருங்கியிருந்த நேரத்தில்தான் வந்தாள் சாந்தினி, நவீனின் மனைவி. சுரேகாவிடம் இன்முகத்தோடு இடியை இறக்கிக் கொண்டிருந்தாள். சொல்றேன்னு சங்கடப்பட வேண்டாம். உங்க மருமகளை வேற ஆம்பளை இருந்தா பார்க்க சொல்லுங்க. என் புருஷன்தான் வேணும்னு இருப்பா போல. அவருக்கும் புத்தி கெட்டு போயிருக்கு. இவ்வளவுதான் தேடி வராரு. நானும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தினமும் ஏதாவது பேச்சும் சிரிப்போம். சில நாள் ஊர்ல இருக்கிறதில்ல. அன்னைக்கு இவளும் ஊர்ல இருக்கிறதில்ல. இந்த மானங்கெட்ட பிழப்பெல்லாம் எனக்கு நடத்த தெரியாது. இப்ப அமைதியா சொல்றேன். கேட்காம போனா அப்புறம் அசிங்கமா போயிடும். சாந்தினி சொல்ல சுரேகா அதிர்ந்து விட்டார். மகி புரியாது விழிக்க ரிஷி நவீனை அழைத்து பேச அவளுக்கு புதிதாக தன் மீது சந்தேக நோய் வந்திருப்பதாக சொன்னான். அதுவும் மகியின் கடந்த 4 படத்துக்கும் இவன்தான் எடிட்டர். நவீனின் கணினி திரையில் இவளே நிறைந்திருக்க புத்தி கெட்டு போய் சாந்தினி கோபம் கொண்டு பேசியிருந்தாள். அதன் பின்னே சகுனியாக வேலை பார்த்தவன் நிலேஷ். அவள் நவீன் பேச்சை கேட்காது விவாகரத்து கேட்க மகி பேசப்போக அங்கும் சண்டை. ரிஷி வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி போக சுரேகா இதை பார்த்து தினம் அழவேண்டி இருந்தது. ரிஷி எத்தனை எடுத்து சொல்லியும் பலனில்லை. அவனுக்கே இதில் என்ன செய்வது என்று புரியவில்லை. நவீன் அவளை விட்டுவிட்டான். சாந்தினி பிரிந்து சென்றாள். அன்று அழுகையோடு பத்திரிகையில் பேட்டி கொடுத்தாள். நவீனை விட்டு செல்ல காரணம் மகியுடன் இருக்கும் கள்ளக்காதல்தான் காரணம் என்று. சுரேகா அதை பார்த்து நெஞ்சுவலியில் மயங்கிவிட்டார். மொத்த வீடும் ஆடிப்போனது. மகிரா இதை எதிர்பார்க்கவே இல்லைதான். சுரேகா குணமாகி இல்லம் வர தன்வி வீட்டை விட்டு செல்லப்போவதாக சொல்ல அதில் அடுத்த குழப்பம். எத்தனையோ பேசியும் அவள் மறுத்துவிட அவள் கடைசியில் சொன்னதுதான் பெரும் இடி. மகி இந்த வீட்டில் இனியும் இருந்தால் தன்னால் இருக்க முடியாது என்று கூறி அவளின் கர்ப்பம் பற்றியும் சொல்ல ரிஷபன் ஓய்ந்து போனான். ரிஷி பேசி சமாதானம் செய்ய முயன்ற நேரம்தான் மகியின் அலைபேசிக்கு நவீன் அழைத்து பேசினான். இறுதியாக என்று அவன் சொன்ன வார்த்தையில் ஏதோ அவளுக்கு புரிய அவளின் டிரைவரை அழைத்து கொண்டு அவன் இல்லம் செல்ல தூக்கில் தொங்கிக் கொண்டு இருந்த அவனை அவனின் வேலையாட்கள் காப்பாற்றியிருந்தனர். அவன் நலம் என்று அறிந்து மகிரா இல்லம் வரும் வழியில் அவளுக்கு விபத்து. அவளே அறியாத விஷயம். ஏன் ஆக்சிடென்ட் செய்ய சொன்ன நிலேஷ் கூட அறியாததுதான் அது. மகிரா அப்போது கர்ப்பம். 3 மாதம் அவளுக்கு. இருந்த பிரச்சனையில் அவளை அவள் எங்கு கவனித்தாள்? உணராது போனது. அவளை விட்டு போக ரிஷி பெரும் கோபம் கொண்டான். நடக்கும் பிரச்சனைகள் போதாது என்று அவனை பார்க்க காப்பாற்ற செல்கிறேன் என்று தான் சிசுவை அழித்துவிட்டு வந்திருக்கிறாள். தள்ளியிருந்து அவன் காத்திருந்தது இதற்கு இல்லையே. அப்படி என்ன நவீன் மீது நட்பு? அவனை தேடிச் சென்று பார்க்க என்று தோன்றியது. வீட்டில் தன்வி பிடிவாதமாக நிற்க சுரேகா அனுப்பிவிட சொன்னார். ரிஷி கோபத்தில் அனைத்தும் மறந்து போனான். மருத்துவமனையில் இருந்த அவளை இனி தன்னை தேடி வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். தேவ், அஸ்வதி இருவரும் ஏதோ மனசங்கடத்தில் இவர்கள் பிரிந்திருக்கின்றனர் என்றுதான் நினைத்தனர். அதையே உண்மை என்று நம்பவும் வைத்திருந்தாள் மகி. அதன் பின் தான் மித்ரா தெளிந்திருந்தாள். விகாஷ்,
கோபத்தில் ரிஷபனுடன் பேச அவனிடம் எந்த பதிலும் இல்லை. அப்போதிருந்து வாயடைத்து போய்தான் இருக்கிறான். சிறிது நாளில் சரியாகிவிடும் என்று இருந்த நிலையில் அவளை உலக சினிமா துறைக்கு அறிமுகம் செய்த ராம் பிரசாத் கடன் பிரச்சனை என்று கேட்கவும், அவள் படத்தில் நடிக்கப் போவதாக அறிவிப்பு வர சுஜி, சுரேகா, தன்வி என அனைவரும் வெறுத்துவிட்டனர். வேலை என்று ஜெர்மன் சென்ற ரிஷி மகியை இனி நெருங்குவது இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டான். ரித்விக் நிலைதான் பாவம். அவன் பேசதான் யாரும் அனுமதிக்கவே இல்லையே. பேசினாலும் யாரும் கேட்க தயாராக இல்லை. குடும்பம்தான் ஒரு பக்கம் புரியாது பேசுகிறது என்றால் அவளை பற்றிய விமர்சனமும் கட்டுக்கதைகளும் வேகமாக பரவ ஆரம்பித்தது. மகி சோர்ந்து போய்விட்டாள். இதோ இப்போது அவளின் திருமண புகைப்படத்தின் முன்னே மடங்கி அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். விசிறி அத்தியாயம் 24. யோனி புனிதம். நடிகை என்பவளும் பெண்தானே. இதோ மகிரா திரையில் பெரிய நடிகை, பெரும் பணக்காரி. ஆனால் அவளின் வாழ்வு ஒன்றும் நாம் வாழ்வது போல அத்தனை எளிதாக இல்லையே. ஏன்? கவர்ச்சி காட்டி நடிப்பது என்பது நடிகையின் குற்றம் என்றால் அதை படத்தின் கதைக்குள் வைக்கும் இயக்குனர் குற்றம் செய்யவில்லையா? அல்லது நடிகையை போதைப் பொருள் போல பார்க்கும் நம்மீது குற்றம் இல்லையா? ஒரு பெண் தன் உடல் அங்கம் காட்டிதான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு வந்த பின்பு அவளும் தான் என்ன செய்வாள்? அவளை அந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் யார்? சரி, மகிரா திரைக்கு வந்துவிட்டாள். அவளை பாதுகாக்க அவளுடன் கருணாகரன் இருந்தார். அவளிடம் யாரையும் நெருங்க அனுமதிக்கவே இல்லை. அவளின் பணமும் கருணாவும் கற்புக்கு காவல் இருந்தனர். நடிப்பதற்கு ஆசைப்பட்டு எத்தனை பெண்கள் சபையேறாது கற்பை இழந்து விபச்சாரிகளாகி இறந்து போயிருக்கின்றனர் தெரியுமா? திரையில் நடிகை அழும்போது அழுகையும் சிரிக்கும்போது சிரிப்பும் வருகிறதே, ஏன்? அவர்கள் நம்மை போலதானே உணர்வினை வெளிப்படுத்துகின்றனர். எந்த பெண்ணும் விரும்பி உடை தளர்த்துவது கிடையாது. அவர்களை அப்படி ஒரு நிலையில் நிற்க வைத்திருப்பது நாம் தான். பலருக்கு நடிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பே வாழ்வு முடிந்துவிடும். இழப்பதற்கு எதுவும் இல்லை என்னும்போது உடை இழந்து நடிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. உடை தளர்வுகள் இல்லாமல் எந்த படுக்கையிலும் கண்மூடி படுக்காமல் இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்றால் எந்த பெண் வேண்டுமென்றே அப்படி நடிப்பாள்? நடிகை என்றால் எல்லாம் இழந்திருப்பாள் என்றுதானே நினைக்கிறோம். அவளை எளிதில் வேசி என்று சொல்லிவிடுகிறோம். நடிகையா? அவங்களுக்கு இதெல்லாம் சகஜம். எத்தனை புருஷன் வேணாலும் கட்டிப்பாங்க. காசுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. எத்தனை விஷம் இந்த வார்த்தையில்! ஒரு ஆணை பிரிந்து வேறு ஒருவரை ஏற்பது எளிதாக நடக்குமா? எத்தனை வலி! ஒருவனை நம்பி மனம் நிறைந்த ஒரு வாழ்வு கிடைக்கும் என்று நினைத்து பின் அது ஏமாற்றமாக மாறி அவனை பிரிந்து அந்த வலிக்கு மருந்தாக இன்னொரு வாழ்க்கையை தேடுவது ஒன்றும் சுலபம் இல்லை. நம்பி ஏமாந்து போவது உங்களுக்கும் எனக்கும் கூட தான் நடக்கிறது. ஆனால் யாரும் இதை பத்திரிகையில் போட்டு உலகம் முழுவதும் பரவ விடுவதில்லை. என்ன செய்தாலும் ஒரு பேச்சு. விழுவதும் எழுவதும் இயல்பு என்றால் நடிகை ஒருத்தி விழுந்தால் அது ஏன் பேச்சு பொருளாகிறது? எத்தனைதான் அவள் கடந்து வர வேண்டும் சொல்லுங்கள். ஒரு பெண்ணின் யோனிதானே முடிவு செய்கிறது அவளின் வாழ்வை. குடும்ப பெண் என்றால் அவளின் யோனி புனிதமானது. இதே நடிகை என்றால் அவள் யோனி புனிதமானது அல்ல. இந்த கருத்து தானே நடிகையை எடை போட செய்கிறது. குடும்ப பெண்கள் என்ற போர்வையில் தவறு செய்யும் சில பெண்களும் உண்டு. மகிராவைப் போல எதுவும் செய்யாமல் பழியேற்று நிற்கும் பெண்களும் உண்டு. திரையில் அவளின் உடல் வளைவுகளை பார்த்து ரசித்துவிட்டு அவளின் உண்மையான வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும் என்று நம்பும் மூடக்கூட்டம் நாம். அவள் ஒரு நடிகை, அவள் செய்திருப்பாள் என்று சொல்வது எளிதுதானே. நம் எண்ணம் சுத்தமாக இருந்தால் இப்படி மகிராக்கள் அழவேண்டிய அவசியம் இல்லையே. அவர்களின் சொந்த வாழ்க்கையை பற்றி பேச நாம் யார்? என்ன அதிகாரம் இருக்கிறது அதற்கு நமக்கு? நாம் யார் ஒருவரின் தனிப்பட்ட வாழ்வை பற்றி கருத்துக்கள் சொல்ல அல்லது இழிவாக பேச? அவளின் செருப்பை காலில் போட்டுக்கொண்டு அவளின் பாதையில் பயணம் செய்தால்தான் புரியும். ஆக மொத்தம் ஒரு பெண்ணின் வாழ்வை தீர்மானம் செய்வது
அவளின் யோனியும் அதன் புனிதமும் தான். பெண்ணின் ஒழுக்கம் யோனியில்தான் போலும். மகி அழுது முடித்திருக்க அவளே சரி செய்து கொண்டாள். பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்திருந்தாள். இனி தான் நடிக்கப் போவது இல்லை என்றும் நடிப்பில் இருந்து முழுதாக விலகிக் கொள்வதாகவும் கூறிவிட அந்த செய்தி தீ போல பரவியது. ரிஷி அந்த செய்தியை எதிர்பார்த்திருந்தான் தான். நாட்கள் நகர தேவ் கல்யாண வேலைகளில் தன்னை தொலைத்திருந்தாள். சார்லி அவனின் வேலையில் ஒட்டிக்கொண்டான். மித்ரா முழுதாக அவளின் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். தேவ் மனதில் கலக்கம் இருந்தாலும் திருமண பரிசாக ரிஷபனிடம் ஏதாவது மகிராவிற்காக கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். லண்டனில் திருமணம் என்று அனைவரும் அவர்களின் தனி விமானத்தில் பறந்தனர். லண்டனில் வித்யுத் திருமண ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்தான். மகி, விகாஷ் இருவரும் வேலையில் இருக்க அவளை பார்த்து பார்த்து அஸ்வதி அழுது கொண்டே இருந்தாள். என்ன இல்லை இவளிடம், இப்படி ஏன் அவள் வாழ்க்கை வீணாக போனது? ரிஷி புது மாப்பிள்ளை ஆகிவிட்டான். இவள் இனி இப்படியே இருந்து விடுவாளா? தன்னை விட 3 வயது தானே பெரியவள். அவளுக்கும் தன்னை போல காதல், குடும்பம் என்று வாழ ஆசை இருக்காதா? ரிஷி திருமணத்திற்கு வருவான் என்று தேவ் சொல்லியிருந்தான். அவனை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் இருவரும். அவனும் வந்து சேர்ந்தான். திருமணத்தின் 3 நாள் முன்பே. எப்படி அவனை தவிர்ப்பது? ரிஷபனை பார்த்ததும் வித்யுத் அவனோடு இணைந்து கொண்டான். விகாஷ், தேவ், மித்ரா, அஸ்வதி என இயல்பாக பேசியிருந்தனர். மகிதான் தவித்து போனாள். இயல்பாக அவன் முன் ஒரு நிமிடம் கூட நிற்க முடியவில்லை. வேறு ஒருத்திக்கு சொந்தமாக போகிறான். எந்த தவறும் செய்யாது தண்டனை மட்டும் அவளுக்கு. என்ன நியாயம் இது? அத்தனையும் கனவாக முடிந்துவிடக்கூடாதா? ரிஷபன் அதிகம் பேசவில்லை. கல்யாண ஏற்பாடுகளை முன் நின்று பார்த்து கொண்டான். அவனின் கண்கள் மகி மீது அடிக்கடி நிலைத்திருந்தது. விடிந்தால் திருமணம். தேவ் அறையில் ஆண்கள் அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க தேவ் முகத்தில் சிரிப்பு. அதே புன்னகையோடு ரிஷபனிடம் கேட்டான். மாமா, எனக்கு கல்யாண பரிசு வேணும். அதுவும் நான் கேட்டதை தரணும். அப்போ ஏதோ வில்லங்கமான பரிசு போல இருக்கே. சரி, என்னால் முடிஞ்சா தரேன். அக்கா கூட பேசுங்க மாமா. வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசல. அவ்வளோதானா? எல்லாம் முடிஞ்சுதா? தப்பு அக்காவே செய்திருந்தாலும் மன்னிப்பு கிடையாதா? அப்படி என்ன மன்னிக்க முடியாத தப்ப அக்கா செய்தா? உங்க காதல் ஏன் அதை இன்னும் மறக்கல? ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா? என் அக்கா அழும்போது நான் சந்தோஷமா எப்படி இருப்பேன்? என் அக்கா கிட்ட அப்படி என்ன குறை? குறையே இருந்தாலும் காதல் அது பெருசு இல்லையே. தேவ் கேட்க, எல்லாம் சரி, உன் அக்கா பேசவே இல்லையே தேவ். அவ இடத்துக்காக, உரிமைக்காக, அவ மேல தப்பு இல்லைன்னு சொல்ல இப்படி எதுக்கும் என்கிட்ட பேசவே இல்லை. என் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்க அவளை எது தடுக்குது? சத்தமே இல்லாம விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு தர தெரிஞ்ச அவளுக்கு ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு நான் வந்தேன்னு கேட்க ஏன் முடியல? அவ காதலுக்காக அவ பண்ணதெல்லாம் 30 நொடி ஃபோன் கால் மட்டும்தான். நானும் பேசணும்னு தான் வந்திருக்கேன். கடைசியா ஒரு முறை எல்லாமே பேசி தீர்த்து தான் ஆகணும். வரப்போற நாட்களுக்கு இதுதான் சரியா இருக்கும். நான் இனிமேலாவது நிம்மதியா என் கல்யாண வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறேன். ரிஷபன் சொல்லி முடிக்க சிரிப்போடு இருந்த அறையில் மௌனம் வந்து குடிக்கொள்ள ரிஷி மெல்ல எழுந்து வெளியே வந்தான். வீட்டின் தோட்டப்பகுதியில்தான் கல்யாண ஏற்பாடு. மகி அதை சரிபார்த்து கொண்டு இருந்தாள். ரிஷி அவளையே பார்த்து நின்றிருந்தான். அவளும் பார்வையின் கூர்மையை உணர்ந்து சுற்றி பார்வையை விட அவன் கண்ணோடு கண் பார்த்து பின் அந்த இடத்தை விட்டு வேகமாக விலகிச் சென்று விட்டாள். காலையில் இனிதே ஆரம்பித்தது திருமண விழா. தேவேஷ் பட்டு வேட்டியில் வர அவனின் நட்புகள் எல்லாம் அவனை வாய் திறந்து பார்த்தனர். ஸ்ரீவர்ணிகா அவன் அருகில் அமர திருமணத்தின் மங்கள சடங்குகள் ஆரம்பிக்க மகீரா வந்து வித்யுத், அஸ்வதி இருவரையும் மணமேடைக்கு போக சொல்ல அஸ்வதி கண் கலங்கினாள்.
மகி அவளை பார்த்து, இது அழற நேரம் இல்லை அஸ்வா, போங்க 2 பேரும். மகீரா சொல்ல, ரிஷபன் அப்போதுதான் நவீனுடன் உள்ளே வந்தான். வந்தவன் மேடைக்கு செல்ல வேண்டும் என்று வித்யுத் சொன்னதும் மகியின் கைப்பிடிக்க, என் அண்ணன் இருக்கும்போது நான் மேடைக்கு போக முடியாது, முறைப்படி தான் செய்யணும், நேரமாச்சு, சீக்கிரம் மேடைக்கு போங்க. வித்யுத் சொல்ல, ரிஷி வந்து நின்றதும் தேவ் முகத்தில் சிரிப்பும் கண்ணில் கண்ணீரும். இதே போல அஸ்வதியின் திருமணம் அன்று நின்றிருக்கிறான் தானே. ரிஷியின் முகமெல்லாம் புன்னகை. மகிதான் அழுதுவிட்டாள். இதுதான் கடைசி முறை அவனோடு இணைந்து நின்று கொள்ள, புகைப்படம் எடுத்துக்கொள்ள, சேர்ந்து இருக்கப் போகும் சில நிமிடங்கள் என்று புரிந்தது. இருவரின் பாதங்களையும் பூஜை செய்து வணங்க மனமாற தன் தம்பியை வாழ்த்தியிருந்தாள். இனிதே திருமணம் முடிந்திருந்தது. அதன் பின் வந்த விருந்து என்று அனைவருக்கும் வேலைதான். புதுமண தம்பதிகள் இருவரும் ஓய்வு எடுத்து இரவு சடங்கிற்கு ஏற்பாடுகள் செய்திருக்க, மகி அவர்களின் ஹோட்டல் அறை செல்வதாக கூறி அங்கு வந்திருந்தான். ரிஷி கிளம்பி செல்லும்போது அவனை வழி அனுப்பி வைக்கும் தைரியம் அவளுக்கு இல்லை. காலையில் சில நிமிடங்கள் பக்கத்தில் நின்றதே தவிப்புதான். அவன் தன்னவன் இல்லையே. இன்னும் 1 வாரத்தில் நிச்சயதார்த்தம் காணப்போகும் வருங்கால யோகியின் கணவன். லிப்ட் முன் நின்ற அவளுக்கு கண்ணீர் பெருகி அழுகை வந்தது. லிப்ட் உள்ளே சென்று ஏறிக்கொண்டவளுக்கு மனமெல்லாம் பாரம். கண்மூடி நின்றிருந்தாள். இதே லிப்ட் உள்ளேதானே அவனை முதன்முறை பார்த்தாள். லிப்ட் நின்றது அன்று போல இன்றும். அவனே வந்தான், கையில் ஒரு கோப்புடன். அவன் முகத்தில் அமைதி. அவனே லிப்டை இயக்கினான். அவனையே பார்த்திருந்தாள். லிப்ட் நின்றது. அவளின் கைப்பிடித்து அவளின் அறையின் உள்ளே அழைத்துச் சென்றான். அந்த அறையின் உள்ளே நுழைய அறையை பார்த்த ரிஷி அதிர்ந்து விட்டான். விசிறி அத்தியாயம் 25. ரிஷபன் அறை நுழைந்து அறையை பார்த்து அதிர்ந்து விட்டான். நீலம் குளித்திருந்தது அறை. அதில் ஒற்றைப்படமாக அவன் ரித்விக் மகனை கொஞ்சம் படம். அறையில் எந்த அலங்காரமும் இல்லை. ஒற்றை ஊஞ்சல் மட்டும் கருப்பில் தொங்கிக் கொண்டிருந்தது. மகி மெத்தையில் அமர ரிஷி அவள் பக்கம் வந்து அமர்ந்தான். இன்னும் எவ்வளோ நாளுக்கு இந்த மௌனம்? என்கிட்ட பேசவே மாட்டியா? என்னை முழுசா வெறுத்து ஒதுக்கிட்டியா? ரிஷி அவள் கைப்பிடித்து கேட்க, என்ன பேசணும்? பேசி புரியும்னு சொன்னா பேசுறது நல்லது. பேசினாலும் புரியாத போது மௌனம்தானே நல்லது. மகிரா உரைக்க, ரிஷி அவளை அணைத்திருந்தான். மகி அவனை அணைக்கவும் இல்லை, விலகவும் இல்லை. அவளை விட்டு விலகி அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தான். அவளின் 2 கைகளையும் அவனின் கை சேர்த்து கொண்டான். உன் மேல எந்த தப்பும் இல்லை. தப்பெல்லாம் என் மேல. உன்னை காதலிச்சு கைவிட்டது நான் தான். வேண்டவே வேண்டாம்னு மறுத்த உன்னை இதில் இழுத்து விட்டது நான் தான். உனக்கு தேவையா இருந்த நேரத்தில் உன் பக்கத்தில் இல்லாம போனதும் நான் தான். நான் தான் எல்லா தப்புக்கும் காரணம். நான் மட்டும்தான். நீ செஞ்ச தப்பு என்னை காதலிச்சது மட்டும்தான். அக்கா தாலிக்கு முடி போடாதது, உனக்கு வீட்டில் ரூம் தரமாட்டேன்னு அம்மா சொன்னது, உமா உன்னை விட்டு போனது, தேவ் நம்ம வீட்டுக்கு வராமல் போனது, தன்வி கிட்ட உன்னை பற்றி தப்பாக சொல்லி பொறாமையில் உன்னோட சண்டை போட வச்சது, என்ன உன் பக்கத்தில் இருக்க விடாமல் பண்ணது, சாந்தினி உன்னை தப்பாக பேசினது, தப்பாக பேட்டி கொடுத்தது, உனக்கு நடந்த விபத்து, அதில் போன நம்ம குழந்தை, எல்லாத்துக்கும் காரணம் என் மாமா. ரிஷபன் சொல்ல, ரிஷி அண்ணாவா? ஏன்? எதுக்கு? நான் எதுவும் அவரை செய்யலை ரிஷி. அவர் ஏன் எனக்கு, நமக்கு? மகிரா அதிர்ந்து தடுமாற, எல்லாம் பணம். எங்கள் மொத்த சொத்தும் கம்பெனியும் அவருக்கு கீழ் வர நான் யோகியை கல்யாணம் பண்ணா மாமனார் தொழிலை நான் பார்க்க போவேன். இந்த கம்பெனி அவர் பொறுப்பில் தான் எப்பவும் இருக்கும்னு சொல்லிதான். மகி அழ அவனும் கலங்கி இருந்தான்.
ஐயோ, நம்ம குழந்தை போயிடுச்சே ரிஷி. இவரால் எந்த தப்பும் செய்யாத நம்ம குழந்தை போயிடுச்சு. எவ்வளோ பணம் வேணுமோ தரேன்னு சொல்லு. நம்ம குழந்தை எனக்கு திருப்பி தர சொல்லு ரிஷி. என்னையே நான் உணராம போயிட்டேன். நீ கர்ப்பம் தெரியல எனக்கு. அந்த பிஞ்சு என்ன பாடுபட்டு இருக்கும். எவ்வளோ நாள் காத்திருப்பு. நம்ம காதலுக்கு சாட்சி அந்த உயிர். நான் அவருக்கு என்ன பாவம் செய்தேன்? மகீரா கதறி அழ. அந்த கோவத்துல தான்மா உன்னை விட்டு வந்தேன் அன்னைக்கு. ஜெர்மன் வந்த ஒரு வாரத்திலேயே என் தப்பு எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. உன்னை தேடி வந்த அப்போதான் வித்யுத் கால் பண்ணான். அன்று. என்ன நினைச்சிட்டு இருக்க ரிஷி? என்ன முடிவு இது? பிரிஞ்சிருந்து 2 பேரும் என்ன செய்ய போறீங்க? மகீரா மேல சந்தேகமா? உனக்கு அவங்க மேல சந்தேகம் வர வாய்ப்பில்லை. நீ மீடியா கேட்ட கேள்விக்கு விளக்கம் சொல்லாத அப்பவே தெரியுது உனக்கு நவீன் விஷயம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு. அப்புறம் என்னதான் பிரச்சனை? வித்யுத் கோவமாக கேட்க, அவ நண்பனை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு என் குழந்தைய பலி கொடுத்துருக்கா வித்யு. எனக்கு கோவம் வராதா? இழப்பு எனக்கும் தான். ரிஷி சொல்ல, அண்ணன் முறைன்னு பார்க்குறேன், இல்லை அசிங்கமாக ஏதாவது சொல்லிட போகிறேன். உனக்கு மட்டும்தான் குழந்தையா? மகிக்கு அது குழந்தை இல்லையா? அவளுக்கு வலிக்காது? சரி, 3 மாதம் கருவை உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க வேண்டிய காரணம் தான் என்ன? அவளுக்கே தெரியல, அதான் உண்மை. இதில் அவ கூட உமா இல்லை, அவள் டயட்டீஷியன் கூட இல்லை, மித்ரா இல்லை. கடைசியில் நீ உன் அம்மாவை பார்த்துட்டு இருந்த, நீயும் அவ கூட இல்லை. யாரும் இல்லாத நேரத்தில் நவீன் இப்படி செய்வான்னு அவளுக்கு தெரியுமா? அவ போய் சத்தம் போட்டு தான் அவனை காப்பாற்றியிருக்காங்க. இதெல்லாம் விடு. விபத்தில் அவளுக்கு மட்டும்தான் அடிபட்டிருக்கு. கூட போன பவுன்சர் டிரைவர் யாருக்கும் எதுவும் ஆகலை. எப்படி? இது விபத்து இல்லைன்னு தோணுது. யோசி, தப்பு எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பேசு. வித்யுத் சொல்ல ரிஷபன் தெளிந்திருந்தான். இன்று கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை சுற்றி என் மாமா என்ன செய்கிறாருன்னு பார்க்க ஒரு டிடெக்டிவ் வச்சுருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட தானே இருக்கேன்னு சொல்லி, அது எதுக்கு, வீட்டில் தான் சம்மதம் சொல்லிட்டாங்க, மாமாவும் சொல்லிட்டாருன்னு சொல்லி அதை நிறுத்தியிருந்தேன். அவரை போய் பார்த்து கேட்கவும் தான் தெரிஞ்சது அவர் தான் செய்தாருன்னு. உண்மையாக அதிர்ச்சி எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் பேசவும், அக்கா கோவத்தில் இருக்கும்போது மாமா தான் பேசி அவளை முடி போட விடலைன்னு சொன்னான். அடுத்தடுத்து எல்லாமே அவர் தான் தெரியவும் நொறுங்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இதை சொல்ல நினைக்கும் போது தான் பயம். நான் பக்கத்தில் இருந்தே ஏன் முன்னாடியே இதெல்லாம் நடந்தோம் என்னால் கண்டுபிடிக்க முடியல, சரி செய்யவும் முடியல. அதான் நான் உங்ககிட்ட வரல. எனக்கு உண்மை தெரியும்னு அவருக்கு தெரிஞ்சா வேற எதுவும் ஆபத்து நடந்தாலும் நடக்கலாம். அதுக்கப்புறம் தான் பவுன்சர்ஸ் எல்லாரையும் மாற்றினேன். விகாஷ் கிட்ட உன்னோட பாதுகாப்பை முழுசாக கொடுத்தேன். வெளியே என் டிடெக்டிவ் உன் பாதுகாப்பை பார்த்தார். மித்ரா எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு முடிவு பண்ணேன். கூடவே உமா சமையல் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு நடுவில் தான் நவீன் வந்து பேசினான். அவன் சாந்தினி கிட்ட எவ்வளோ பேசியும் அவள் புரிஞ்சுக்க முயற்சி செய்யவே இல்லைன்னு. நம்ம வாழ்க்கையோட போனது அவன் வாழ்க்கையும் தான். ஒருவேளை நவீன் இறந்திருந்தா அந்த குற்ற உணர்ச்சி என்னை கொன்று இருக்கும் மகி. மாமா செய்த தப்பில் என்னால் சரி செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் அவன் வாழ்க்கை தான். சாந்தினி வேற கல்யாணம் பண்ணிட்டா, அவகிட்ட இனி எப்படி பேச முடியும்? நவீன் கிட்ட பேசி உனக்கு நண்பனா துணை இருக்க சொன்னேன். அவனுக்கும் அப்போ ஆறுதல் தேவைப்பட்டது. ரித்விக் கிட்ட உண்மையை சொல்லி கம்பெனி பொறுப்பை அவனுக்கு மாற்றி தர தேவையான வேலையெல்லாம் செய்தேன். அந்த நேரத்தில் தான் திரும்ப எனக்கு கல்யாணம் பேசினாங்க. நீயும் எந்தவித பேச்சும் இல்லாமல் இருந்த. உன்னை பேச வைக்க தான் இந்த டிவோர்ஸ் நாடகம். நவீன் அப்படி பேசினா நீ என்னை விட்டுத்தர மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் நீ சரின்னு சொல்லி கையெழுத்து போட்டு தந்துட்ட. அதில் எனக்கு ரொம்ப வருத்தம். அதான் யோகி கூட நிச்சயம் சொல்லி உன்னை இன்னும் தூண்டி விட்டேன். என்னை மொத்தமாக வெறுத்து ஒதுக்கிட்ட தானே? ரிஷி கேட்க, அப்போ உனக்கு நிச்சயம் சொன்னதெல்லாம் பொய்யா? மகீரா கேட்க, நிச்சயம் உண்மைதான். யோகிதா கூட நவீனுக்கு அவன் தான் டிவோர்ஸ் பிளான் கொடுத்து அந்த சீனை எடிட் பண்ணது. நடிப்பு மட்டும் நாங்கவா? மகி கேட்க, ஆமாம், நான், வித்யுத், நவீன், விகாஷ், யோகி. பாவம் மித்ரா தான் பயந்து போயிட்டா.
தேவ் அஸ்வதிக்கு தெரியாம இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லல. அத்தைக்கு தெரியுமா? மஹீரா கேட்க, தெரியும். விளக்கம் சொல்லி வாழ முடியாது மஹிமா. ஆனா கடைசியா ஒரு முறை சொல்லிதானே ஆகணும்னு தோணுச்சு. நிலேஷ் மாமாவை வச்சுக்கிட்டு தான் பேசினோம். அவர் அன்னைக்கு உன்னை கொல்லதான் ஆக்சிடென்ட் பண்ண சொல்லியிருக்கார். அது குழந்தைய மட்டும் எடுத்துக்கிட்டு என் உயிரை என்கிட்ட தந்துட்டு போயிடுச்சு. ரித்விக் கம்பெனியோட முழு பொறுப்பும் எடுத்துக்கிட்டான். நிலேஷ் மாமா பேர்ல என் பங்கெல்லாம் எழுதி வச்சிட்டேன். அவர் செய்ததுக்கெல்லாம் பெரிய தண்டனை என்ன தெரியுமா? என் மன்னிப்பும் அக்கா அவரை நம்புறதும் தான். சுஜி அக்காக்கு மட்டும் எதுவும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவ பாவம் அந்த மனுஷனை ரொம்ப காதலிச்சிட்டு இருக்கா. தெரிஞ்சா அவ வாழ்க்கை கேள்விக்குறியாகிடும். சர்வா, நீ என்ன போல அப்பா இல்லாம வளர வேண்டாம். அம்மா அதை தாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு இதுல வேதனை தான். தண்ணி எந்த பாத்திரத்துல எடுக்கிறோமோ அந்த உருவம் தண்ணிக்குன்னு சொல்றத போல நிலேஷ் மாமா நல்லதுக்கு தான் எல்லாமே சொல்றாருன்னு நினைச்சு அம்மா எல்லாம் செய்துட்டாங்க. தனி மனுஷியா போராடின அவங்களுக்கு அவ்வளோதான் பக்குவம். ரிஷி வலியுடன் சொல்ல, ரிஷி, ரித்விக் கிட்ட பிஸ்னஸ் கொடுத்துட்டு நீ என்ன செய்ய போற? நீ சொல்றது எனக்கு புரியல. எல்லாம் விட்டு உன்கிட்ட வந்துட்டேன். இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ரிஷி சொல்ல, ரிஷி, ஏன் இந்த முடிவு? இது தப்பு. மஹீரா உரைக்க, இதான் சரி. உனக்கு ரூம் இல்லைன்னு சொன்ன அப்போவே உன்னோட வெளியே வந்திருக்கணும். இல்லை உன் உரிமையை வாங்கி தந்திருக்கணும். அடுத்து உமா போன அப்போ அவளுக்கு உமா தோனா வேணும்னு சொல்லி அப்போவாவது வெளியே வந்திருக்கணும். அதை சரியாக பேசியிருந்தா ரித்விக் காதல் கூட ஜெயிச்சிருக்கலாம். அடுத்து தன்வி பேசினப்போ உன்னோட வெளியே வந்திருக்கலாம். எல்லா நேரமும் உன்கிட்ட தான் அனுசரிக்க சொன்னேன். என் குடும்பம் எனக்கு முக்கியமாக இருந்தது. ஒரு முறை வெளியே போறேன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் நம்ம வாழ்க்கை மாறி இருந்திருக்கும். அத்தனை நம்பிக்கை சொல்லி என்னை நம்பி வந்த உன்னை நான் ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். என் பலவீனம் என் குடும்பம்தான். பலவீனம் விட்டு வந்திருக்கேன். வீட்டில் எல்லாருக்கும் இதில் சம்மதம்தான். சரியாக பேசி புரிய வச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஒருவேளை புரியாமல் போனாலும் இனி புரிய வைக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. சொன்னவன் அவள் கையில் அந்த கோப்பை தர அதை பிரித்து பார்த்தாள். அதில் நியூயார்க் நகரில் அவனுக்கு என்று புது வேலை. அடுத்த வாரம் பணியில் சேர சொல்லி வந்திருந்த மெயிலின் நகல். அதன் பின்னே அவன் வாங்கியிருக்கும் ஒரு வீடு, அதுவும் மகி பெயரில். இருவரும் அங்கு வாழ கிரீன் கார்டு வாங்கியிருந்தான். உனக்கு எப்போ வேணுமோ அப்போ இந்தியா வந்துடுவோம். அது வர நியூயார்க் தான். யாரும் அங்கே இல்லை, நம்ம மட்டும்தான். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடு மகிமா. என் மேலே கோபம் இருந்தா அடி திட்டு, என்னை விட்டு விலகி போகாத. ரிஷி அவளின் கண்ணம் தாங்கி கேட்க, அப்ப நான் நடிக்கட்டுமா அதே போல கவர்ச்சியா? மகீரா அவனிடம் கேட்க, தாராளமா போ. நான் உன் விசிறி. முதல்ல ஒரு நல்ல விசிறி அவன் நேசிக்கிற நட்சத்திரம் இன்னும் வளர்ந்து நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பான். உன் நடிப்பு எனக்கு எப்பவும் பிடிக்கும். கவர்ச்சியை நீ தேவையில்லாம காட்ட மாட்டியே. ரிஷி கேட்க மகி அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள். ஆமா, எப்படி என் பேர்ல வீடு வாங்கின? என் கையெழுத்து எப்படி கிடைச்சது? மித்ரா வாங்கி கொடுத்தா. ரிஷி சொல்லி கண் சிமிட்ட, ஃப்ராடு மித்ரா. இந்த நவீன் எருமை அவன் நிச்சயம் பத்தி எனக்கு சொல்லவே இல்லை. எல்லாமே ஃப்ராடு கூட்டம். மகீரா திட்ட, நவீன் முதல்ல என்னை பார்க்க வந்தப்போ கூட பிஸ்னஸ் பேச என்னோட யோகி இருந்தா. அப்போ அறிமுகம்தான் நான் பண்ணேன். இந்த யோகி தான் அவனை காதல் வர கொண்டு வந்து இப்ப நிச்சயம் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. எனக்கே இது நவீன் சொன்ன டிவோர்ஸ் ட்ராமா அப்போதான் தெரியும் மகிமா. எனக்கே தெரியாம இன்னும் என்னெல்லாம் செஞ்சிருக்க நீ? முறைப்புடன் அவள் கேட்க, நீ 3 நாள் கொடைக்கானல் போனா நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன். 3 நாள் நம்ம ரூம்ல இருப்பேன். நவீன் கூட தினம் பேசினேன். அவனுக்கு ராம் சார் கிட்ட பேசி புது பட வாய்ப்பு கேட்டிருந்தேன். அடுத்த படத்துல தரேன்னு சொல்லியிருக்கார். சார்லி பொறுப்புல உன் ட்ரஸ்ட் இனிமேல் நடக்கும். தேவ் பேர்ல உன்னோட முழு பொறுப்பும் மாத்தி கொடுத்துருக்கேன். விகாஷ் அவன் கூட தானே இருக்க போறார். அவ்வளோதான்.
உங்க அம்மா அவங்கள விட்டு இருப்பியா? மகி கவலையாக கேட்க, இருப்பேன். என்னை விட்டு எங்க போவாங்க? சீக்கிரம் நம்ம கிட்ட வருவாங்க. பழைய மனுஷி இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் மனசு எல்லாத்தையும் புரிய வைக்கும். அப்போ வருவாங்க. ரித்விக் தன்வியை சரி பண்ணிட்டு நம்ம பார்க்க வரேன்னு சொன்னான். அப்புறம் என்னை மன்னிச்சிடு மகிமா. என்ன புரிஞ்சுக்க நீ கிடைச்சிருக்க ரிஷி. எல்லாருக்கும் இது கிடைக்கிறது இல்ல. மகீரா நெகிழ்வுடன் கூற, ரிஷியின் அலைபேசி ஒலிக்க எதிரில் வித்யுத் பேசினான். ரிஷி என்ன பண்ற? இங்க இந்த தேவ் ரூம் உள்ள போக மாட்டேன், மாமா அக்கா கூட பேசினாதான் போவேன்னு ஸ்கூல் பையன் மாதிரி அடம் பண்ணிட்டு இருக்கான். இவனை நம்பி இவன் பேர்ல பொறுப்பை மாத்தி விட்டியே. நம்ம மாமனார் சொத்து என்ன ஆக போகுதோ? வித்யுத் போலீஸ் அளிப்புடன் சொல்ல, நீ அவன் கையில போனை கொடு, நான் சொல்றேன். ரிஷி சொல்ல, மாமா அக்கா என்ன சொன்னா? தேவ் தவிப்பாக கேட்க, ரூம் உள்ள போகாம என்ன அடம் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் பேசிட்டேன். வித்யுத் எல்லாம் சொன்னான் தானே, அப்புறம் என்ன? உள்ள போ, ஆல் த பெஸ்ட். தேவ் சிரித்த முகத்துடன் வைக்க நவீனும் வித்யுத்தும் அவனை அறைக்குள் அனுப்பிவிட்டு வந்தனர். 1 மாதம் கழித்து அந்த 8K திரையரங்கில் தலையில் ஹூடி கொண்டு முகத்தை பாதி மூடி மகி அமர்ந்திருக்க, அவளின் அருகில் அதே போல பாதி முகம் மறைத்து ரிஷி ஆர்வமாக அமர்ந்திருந்தான். படம் தொடங்கி இருந்தது. திரையில் மகீரா பேரரசியாக நடந்து வர ரிஷபனின் கண்கள் விரிந்தது. திரையை விட்டு அருகில் இருக்கும் அவனை ரசித்துக் கொண்டிருந்தாள் மகீரா. ஒளித்திரையில் அல்ல, அவள் விசிறியின் விழித்திரையில் நிறைந்து கொண்டிருந்தாள். சுபம். அன்பு அனைத்தும் செய்யும் நன்றிகளுடன் எழுத்தாளர் கௌரி முத்துகிருஷ்ணன். எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேயர்களே. அடுத்த கதையின் வாசிப்பில் உங்களை மீண்டும் சந்திக்க வரும் நான் காமாட்சி ஹரிஹரன்.